வணக்கம் நண்பர்களே, எஸ்பி கேர்ள்ஸ் குடும்பமே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிறப்பான அனுபவத்தை நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இது ஒரு பயண கதையா இருக்கலாம், ஒரு அனுபவ ஒரு பதிவா இருக்கலாம். ஆனா முக்கியமா இது நம்ம மனசை தொடும் ஒரு உண்மையான நிகழ்வு. மதுரை ஏர்போர்ட், அந்த தருணம் நானே மறக்க முடியாது. என்னோட நண்பர்கள், தோழர்கள், ரசிகர்கள் எல்லாருமே அங்க வந்து எனக்காக காத்திருக்கீங்க. அந்த காதல், அந்த ஊக்கத்தை பார்ப்பதே ஒரு பாக்கியம் என விஜய் அண்ணா இப்ப ரீசெண்ட் டைம்ல சொல்லியிருக்காரு. அது பிரஸ் மீட்ல நீங்க அழகா புண்ணியா வச்சு கை அசைய வச்சு அண்ணான்னு கூப்பிட்டீங்க. அந்த ஒவ்வொரு கூவலும் எனக்கு ஒரு பொக்கிஷம் போல இருக்கு. ஆனா அதே சமயம் என் மனசுல ஒரு பதட்டமும் ஏற்பட்டுச்சு. யாரோ பைக்ல ஃபாஸ்டா வராங்க, யாரோ ஹெல்மெட்டோட இல்லாம நிக்கிறாங்க. நீங்க ஒவ்வொருவரும் என் குடும்பம் மாதிரி. நீங்க பத்திரமா இருந்தா எனக்கு அது போதும்னு விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. நான் ஒரு நடிகனா இருந்தாலும் முதல்ல நான் ஒரு மனுஷன். நீங்க பாதுகாப்பா இருக்கணும், சேஃபா வீடு போங்க என்று விஜய் அண்ணா இப்ப பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, விஜய் அண்ணா இப்போ தொழிலாளர் தினத்துக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காரு எல்லாருக்கும். ஜனநாயகன் பட ஷூட்டிங்க்கு இப்ப கிளம்பி இருக்காரு. ரசிகர்களுக்கு நன்றியும் உண்மையான வீரர்கள் யாருன்னு புரிய வச்சிருக்காரு. மதுரையின் தாய்மொழிக்கு அவங்க தான் தமிழ் அடையாளம் சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் நேர்ல சந்திக்க அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு இப்ப ரீசெண்ட் டைம்ல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல காய்ஸ், தமிழக வெற்றி கழகம் நம்ம விஜய் அண்ணா இன்னைக்கு மதுரை ஏர்போர்ட்ல செய்தியாளர்களை சந்திச்ச போது அதனை கலந்து கொண்டு யாரையும் ஒதுக்காம அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுப்பா நின்று பதில் சொல்லியிருக்காரு. தனது ரசிகர்களுக்காக ஒரு உணர்வுபூர்வமான உரையினையும் அவர் வழங்கியிருக்காரு. அதுல ரசிகர்கள் மீது கொண்ட அன்பும் அவர்கள் மீதுள்ள பாதுகாப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நிறைய அட்வைஸும் சொல்லியிருக்காரு. பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் கட்டாயம் அணியுங்க. இது ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி சொல்லியிருக்காரு. என்னுடைய வேனுக்கு பின்னாடி வராதிங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க, ஆனா நீங்க சேஃபா இருக்கணும் இப்படின்னு நிறைய அட்வைஸ் சொல்லியிருக்காரு. தன் ரசிகர்கள் மீது அவர் அன்புக்காக விஜய் அண்ணா இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா காய்ஸ், என் ரசிகர்கள் என் மனசுக்குள்ள இருக்கிற உங்க பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம். அது ஒரு உண்மையான அக்கறையா எங்களை பார்க்க முடியுது. மதுரை ஏர்போர்ட்ல வெறித்தனமாக பைக் ஓட்டினாங்க, ஹெல்மெட் இல்லாம வந்தாங்க. இவங்களது பாதுகாப்பு குறித்து கவலையா இருக்கிறோம் என்று விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. நான் கொடைக்கானலுக்கு ஒரு படப்பிடிப்புக்காக, அதுவும் ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக போறேன் என்னும் விரைவில் உங்களை சந்திக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஒரு மனிதர் தனது ரசிகர்களிடம் கொடுக்கும் உண்மையான அன்பை பாத்தீங்களா காய்ஸ். நாம என்ன செய்யணும்? அவரது அன்பை மதிக்கணும், அவருடைய வார்த்தையை கவனிக்கணும். இந்த உரை உங்க மனசை தொட்டிச்சான்னு சொல்லுங்க. அப்படி என்றா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவுக்கு எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.